பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து ஒரு நிமிஷம் போதும், ஒரு கிராம்பு போதுங்க. உங்க வாழ்க்கையே மாற்றும். கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்த பத்தி நெறைய சந்தேகங்கள் நெறைய பேத்துக்கு இருக்கு. குளிச்சுட்டு தான் செய்யணுமா? தலையோட குளிச்சுட்டு தான் செய்யணுமா? உடம்பு குளிச்சா போதுமா? வாசல்ல தண்ணிய தெளிச்சுட்டு அதற்கு பிறகு தீபம் ஏற்றணுமா? முதல் நாள் இரவு நம்ம அசைவம் சாப்பிட்டுருந்தோம்னா, அத சாப்ட்டுட்டு அப்படியே அடுத்த நாள் குளிக்காம காலையில எழுந்து நம்ம விளக்கேத்தலாமா? தாம்பத்திய தீட்டு இருந்தா குளிக்கணுமா? இப்படி நிறைய சந்தேகங்கள் வருது. இந்த பதிவ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்துக்கும் பதில் கிடைக்கும். நெறைய பேர் இது போல போட்டிருப்பாங்க. ஆனாலும் இது சாஸ்திரத்தில் இருப்பது அறியாத தகவல் ஒன்று இதுல இருக்கு. இந்த பரிகாரத்த செய்வதற்கு உங்களுக்கு நெறைய காலதாமதம் ஆகாது. 21 நாள் உங்களால முடிஞ்சது அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க. ஒரே 1 நிமிஷம் போதும். உங்க வாழ்க்கையே மாற்றும். அதனால இந்த பதிவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும். நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா கமெண்ட்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணிட்டு பதிவ பாருங்க. சில பேருக்கு இன்னும் ஒரு சந்தேகம். நாங்க வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கு ஏத்தலாம் அப்படின்னா, மற்றவர்கள் தூங்கும்போது விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்றாங்களே! அப்படி செஞ்சா பலன் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே! அப்ப நாங்க விளக்கு ஏத்தலாமா? எங்க வீட்ல எல்லாருமே காலையில எழுந்திரிக்க மாட்டாங்க. அப்ப ஏத்துனா நல்லதா? அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமான பதில் இதுல இருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, அது பலவித வெற்றிகளை தரக்கூடியது, கோடான கோடி புண்ணியத்தை தரக்கூடியது, உங்களுடைய ஆசைகளை, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அதனால இத செய்யணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா, இத வந்து செய்யக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கிறவங்களுக்கு முடியாது. நெறைய பேத்துக்கு. ஏன் அப்டின்னா, சில பேர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருப்பாங்க. காலையில எழுந்திருச்சு இது மாதிரி செய்ய முடியாது. சில பேருக்கு காலையில பகல் ஷிஃப்ட்டா இருக்கும், மார்னிங் ஷிஃப்ட்டா இருக்கும், 6 மணிக்கே கிளம்புறதா இருக்கும். அதனால எழுந்து கிளம்புற மாரி இருக்கும். இப்படி இருக்கிறவங்க, உடல் உபாதையின் காரணமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில பூஜை செய்ய முடியாது. அதனால நம்ம இந்த பரிகாரத்த செய்யுங்க போதும். பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நல்ல நேரம், கெட்ட நேரம் அப்படின்னு எதுவுமே இல்ல. அதனால நீங்க அந்த நேரம் ஒரு கரெக்டான டைம் இருக்கு. அந்த டைம்ல நீங்க செய்ய முடியல அப்படின்னாலும், நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த வழிபாடு, பரிகாரங்கள் எது செஞ்சாலும் பிரபஞ்சத்தோட பேராற்றல் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல பாருங்க நம்ம மனசு கூட அப்படியே தெளிவா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள்னால நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து நமக்கு கிரகிக்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கும். இது வந்து ரொம்ப மிக சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. பொதுவா காலையில மாலையில விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நல்லதும்பாங்க. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி வழிபட்டா அந்த குடும்பமானது தொடர்ந்து 48 நாள் 21 நாள் இப்படி தொடர்ந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த குடும்பம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அதிகாலையில எழுந்திருச்சு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு பல் துலக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு முகம்லாம் கழுவிட்டு வெளியில போய் வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு பிறகு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நல்ல பலனை தான் தரும். ஆனால் இப்படி செஞ்சாதான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம வெளியில் போனோம் கோலம் போடலாம் அப்படின்னு போனோம்னா 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம கோலம் போட போனால் கழுத்தில் இருக்கிறத எவனாவது பிச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் எல்லாத்து வீட்லேயும் இது மாதிரி செய்ய முடியாது. அப்போ கோலம் போட்டாதான் இந்த பூஜையே செய்ய முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அதிகாலையில் எழுந்திருச்சு பல் துலக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யலாம். அதனால எந்த தவறும் இல்லை. ஆனால் இதுலேயும் சில விதிமுறைகள் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமானது மற்றவர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்ப மற்றவர்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறதுனாலயே நமக்கு வந்து இந்த பிரபஞ்சமானது நிறைய நல்லதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களுக்கும் இது ஏதோ ஒரு விதத்துல உதவியாக இருக்கும், பயன்படும்.
இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில பார்த்தீங்கன்னா, எல்லா தெய்வங்களோட ஆசியும், நல்ல தேவதைகளோட ஆசியும், இந்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நேரம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது வந்து தோஷங்கள் அற்ற ஒரு அற்புதமான நேரம். இத வந்து யார் வேணும்னாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், இவங்க செய்யக்கூடாது. ஆண், பெண் யாரா இருந்தாலும் செய்யலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்ம காலையில எழுந்திருச்சு வாசல்ல வந்து கோலம் போட முடியல, தண்ணி தெளிக்க முடியல அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அதுக்கு பதிலா உங்க வீட்டு நிலவாசல்ல வந்து சிறிது தண்ணீர் தெளித்து, அந்த நிலவாசல சுத்தம் செய்துவிட்டு, அதற்கு பிறகு நீங்க இந்த பூஜையை செஞ்சாலும் செய்யலாம். இல்ல நிலவாசலும் எங்களால திறக்க முடியாது அப்படின்னாலும் தவறே கிடையாது. நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த அளவு மனசை ஒருநிலைப்படுத்தி, நீங்க மெடிடேஷன் செய்யறவங்களா கூட இருக்கலாம், மெடிடேஷன் செய்யாதவங்களாவும் இருக்கலாம். ஆனா மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பேசணும், பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வேண்டணும். அதுதான் முக்கியம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாத்தீங்கன்னா மனித எண்ணங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா எல்லாருமே எந்திரிக்க மாட்டாங்க. பாதி பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் 90% பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. 10% பேர் தான் முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த அதிகாலை விடியக்கூடிய நேரத்துல சுத்தமான காற்று வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இந்த பிரபஞ்சம் வந்து தன்னுடைய நேர்மறை ஆற்றலை பூமிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வந்து மனசார நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நிச்சயமா நடந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த நேரத்துல இறை ஆற்றல் வந்து நிரம்பி வழியும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டுல தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்யறது மிக மிக நன்மை தரும் அப்படின்னு தான் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனா நீங்க காலையில எழுந்து தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் தவறில்ல. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சிலர் வந்து கேக்குறாங்க, பிரம்ம முகூர்த்த நேரம்னா எதுங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றீங்க, எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஒருத்தர் 4:30 to 6ங்கிறாங்க, ஒருத்தர் 3 to 5:30ங்கிறாங்க, 3 to 6:30ங்கிறாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கேலண்டர்ல வந்து சூரிய உதயம் அப்படின்னு இருக்கும். அதுல இருந்து 1.5 மணி நேரத்தை நீங்க கழிச்சுக்கணும். அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. ஆனா யூஸ்வலா பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது காலையில விடியற் காலையில 3 மணியில இருந்து 5 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம். எந்த நேரமாக இருந்தாலும் அது பிரம்ம முகூர்த்த நேரம்தான். அதனால நீங்க இந்த நேரத்துல இந்த 5 மணிக்குள்ள நீங்க எழுந்திருந்து ஒரு 21 நாளோ அல்லது 48 நாளோ இதை செய்யுங்க. பல் துலக்கிட்டு, முகம் கழுவிக்கிட்டு, காலை கையை கழுவிக்கிட்டு நீங்க விளக்கேற்றணும்னு கூட அவசியம் இல்லை. இதை வந்து காலையில நான் சொன்ன மாதிரி 5 மணிக்குள்ள செய்யணும். இல்லை முடியல, நாங்கள் ரொம்ப எழுந்திருக்க முடியல அப்படிங்கிறவங்க 5:30 மணிக்குள்ளேயோ அல்லது 6 மணிக்குள்ளேயோவாவது செஞ்சிடணும். அதற்கு பிறகு செய்வது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படலை. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்ச சக்தியும் அதிக அளவு ஈர்க்கப்படும் போது வேண்டியது நடக்கும். அதனால தீபம் ஏற்றி வைத்து நீங்க வணங்குனா வணங்குங்க. இல்ல தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், வீட்டில் என்ன இனிப்பு இருக்கோ எடுத்துக்கங்க. சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், இல்லை ஸ்வீட் ஏதாவது இருந்தாலும் சரி, மைசூர் பாக்கு, லட்டுன்னு எது வச்சிருந்தாலும் சரி, அதை கொஞ்சோண்டு எடுத்துக்குங்க. வீட்டில் நிலவாசலுக்கு வலது பக்கமாக அதை வந்து கொஞ்சோண்டு அதை வச்சிருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் அன்னதானம் செய்கிற புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த நேரத்தில் ஓரறிவு கொண்ட புழு, பூச்சிகள், எறும்புகள், வண்டுகள் இதெல்லாம் வந்து தூங்காம தனக்கான இரை தேடி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல சிறு சிறு பூச்சிகளுக்கு நம்ம போடக்கூடிய இனிப்பு பொருளானது உணவாக அமையும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல பசியோடு இரை தேடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் வந்து நீங்க போட்ட உணவை பிரம்ம முகூர்த்த நேரத்துல சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்தும் போது அந்த ஆசியானது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அதனால தான் சொன்னேன். எறும்புகளுக்கு இரை போட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு கிராம்பு அதை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி மனதார நீங்க வந்து அது நடந்து விட்டது போல பிரபஞ்சத்துக்கும் இறை ஆற்றலுக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வேண்டுதலை ஒரு 9 முறை
சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல எத்தனை முறை முடியுதோ அத சொல்லி வேண்டிக்கிங்க. இத செய்யறதுக்கு 1 நிமிடம் கூட தேவைப்படாது. ஆனா, இது உங்க வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல மாற்றங்கள உண்டு பண்ணும். நீங்க தொடர்ந்து 48 நாட்கள் இத செய்யும்போது, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்த நீங்களே உணரலாம். சரி, இப்ப நெறைய பேர் கேட்ட சந்தேகத்துக்கான பதில பார்க்கலாம். சரிங்க, விளக்கேத்தாட்டி பரவால்ல. கை, கால் கழுவிட்டு, பல் துலக்கிக்கிட்டு நீங்க இந்த பரிகாரத்த செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எல்லாருமே கை, கால் கழுவிட்டு, முகம் கழுவிட்டு எப்படி இருந்தாலும் இத செய்யலாமா? அப்படின்னு கேட்பீங்க. நமக்கே தெரியும். நம்ம சுத்தமா இருக்கிறோமா? இல்லையா? அப்படிங்கிறது தெரியும். மாதவிடாய் தீட்டு, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, நம்ம இத செய்யக்கூடாது. நம்ம குளிச்சுட்டு தான் செய்யணும். அதுவும் மாதவிடாய் தீட்டோ, இல்ல கணவன் மனைவி தீட்டோ ஏதாவது இருந்தது அப்படின்னா, தலை குளிச்சுட்டு தான் நீங்க விளக்கே ஏத்தாட்டியும், நீங்க இந்த பரிகாரத்த தலை குளிச்சுட்டு தான் செய்யணும். மற்றபடி நீங்க சுத்தமா இருக்கீங்க அப்படின்னா, கை, கால் கழுவிட்டு, முகம் கழுவிட்டு நீங்க இத செஞ்சாவே போதும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.